ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் நான் மஷ்ரூம் பிரியாணி சமைக்க போகிறேன். இது மஷ்ரூமை பட்டன் காளான் நீங்கள் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தான் 2 பச்சை மிளகா, இது கேப்சிகம், இது பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு கொஞ்சம், தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி வெட்டியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த கேரட்டும் இந்த கேப்சிகமும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நம்ம வீட்டில் இருந்ததுனால நான் இதை சேர்த்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒன்று ஒன்றா சமைக்கும்போது உங்களோட ஷேர் பண்ணிக்கினே சமைச்சிடுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் போட்டுங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த லவங்கம், பட்டை, கிராம்பு, இந்த பிரியாணிக்கு தேவையானதை நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத போடுங்க. அது கொஞ்சம் பொன்னிறமாக வரும்போது நம்ம அடுத்தது கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்க்குறோம். இதையும் சேர்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது பொன்னிறமாக ஆயிருக்கு. நான் வெங்காயம் சேர்த்துட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் சேர்த்து இதையும் பொன்னிறமாக நம்ம வதக்கிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெங்காயம் வதக்கும் போதே உங்களுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தும் வதக்கலாம். இல்லை நீங்கள் நமக்கு சமையலுக்கும் தேவையான உப்பு கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்து வதக்கிக்கலாம். செஞ்சு பாருங்கள். இது மாதிரி நாங்கள் செய்யறது இந்த நேரத்துலேயே நாங்கள் உப்பை போட்டு வதக்குவோம். ஒரு டைமில் நாங்கள் அந்த உப்பை பிரியாணிக்கு தேவையான உப்பையும் போடுவோம். இல்லையா, கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டேஸ்ட் பார்த்து செய்வோம். இப்போ நான் உப்பு போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு போட்டு இதை பொன்னிறமாக வர அளவுக்கு நான் வதக்கி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொன்னிறமாக நமக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாவை இதில் சேர்க்குறோம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நமக்கு தேவையான அளவு இருக்குது. அதை எடுத்து வச்சுருக்கோங்க. தட்டி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்க்குறோம். சேர்த்து இதுவும் நமக்கு அதோடைய ராஸ் போகிற அளவுக்கு நம்ம இதை தட்டி வதக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததை சேர்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ராஸ் போகிற அளவுக்கு வதக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு தூளாக காரத்துக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது 2 டீஸ்பூனு காரத்தூள், தனி மிளகாத்தூள், இது பிரியாணி தூள் 2 டீஸ்பூனு, இது 1 டீஸ்பூனு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூனு சீரகத்தூள். இந்த 4ஐயும் இதில் சேர்த்து இதோடைய ராஸ்மெல்லும் போகிற அளவுக்கு நம்ம வதக்குறோம். நல்லா எண்ணெயில் கொஞ்சம் தீ ஏற்றிக்கலாம். நீங்கள் ஆரம்பத்துலேயே பாஸ்மதி ரைஸை கழுவி ஊற வச்சு வச்சுக்கோங்க. தண்ணி வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கிலோ அரிசியை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட தூளெல்லாம் ஓரளவுக்கு ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்து இதையும் நல்லா கிரேவி மாதிரி வதக்குறோம். அது கூட நம்ம புதினா கொத்தமல்லி அடிச்சிருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவை இப்போ சேர்த்துக்கலாம். மீதியை நம்ம ஃபைனல் டச்சில் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி பாதி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கினா அது ஒரு நல்ல வாசனையாக ஃப்ளேவராக கொடுக்கும். இதை நம்ம கிரேவி லெவலுக்கு வதக்கிட்டு அடுத்து சேர்த்து பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு போட்ட தக்காளி கிட்டத்தட்ட இந்த கிரேவி வந்ததும் ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் வந்துடும். வந்ததும் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கப்பு தயிர் இதில் சேர்த்து குக் பண்ணுறோம்.
இதுவும் ஒரு அதிகபட்சம் ஒரு அரை நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு செட் ஆகிடும் கிரேவி. ஒரு அரை நிமிஷம் தான், அதிகபட்சம் ஒரு நிமிஷம். அந்த நேரத்தில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமெல்லாம் இதில் சேர்க்குறோம். இதில் சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து இதை நம்ம வதக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லா மஷ்ரூமையும் இதில் போட்டு நல்லா கலக்கிறோம். கலக்கி இதையும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணுறோம். அது கூடவே நீங்கள் தண்ணி நம்ம அரிசி வச்சுக்கிறோங்க, அதுக்கு அளவு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் இந்த கப்பில் எங்கள் வீட்டு சமையலுக்கு எங்கள் குடும்பத்துக்கு அதுக்குள்ளே தேவை இந்த கப்பில் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதில் 1.5 கப்பு தண்ணி வைப்பேன். நான் அரிசியை முன்னாடியே கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி ஜல்லடையில் நான் நீரை வடித்து வச்சுருக்கேன். இதை தான் நான் அடுத்தது இது கூட சேர்க்க போகிறேன். நீங்களும் அது தயாராக வச்சுக்கோங்க. இது பேசிக் தான், எல்லாருக்கும் தெரியுன்றதுனால நான் வீடியோ பெருசாகிடுங்க அந்த நேரத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்ததும் நம்ம அப்படி சொல்லிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி அரிசி அளவுக்கு எடுத்த 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி இதில் ஊற்றி நான் கொதிக்க விட போகிறேன். 1.5 கப்பு இந்த கிண்ணம் இந்த அளவில். இப்போ நம்ம இதை கொதிக்க விடுறோம். அதுக்கப்புறம் அரிசி மற்றதெல்லாம் சேர்க்கணும். இது கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஊற்றின தண்ணி இந்த கொதி நிலைக்கு வந்ததும் நம்ம வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்து நம்ம ஏவனாக அந்த தண்ணியும் அரிசியும் கொஞ்சம் ஏவனாக இருக்கும்போது கேப்சிகம் கேரட்டு இருக்கு இல்லையா, அதை சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம இதை மட்டும் சேர்த்து கலக்கி அந்த தண்ணியும் அரிசியும் கொஞ்சம் ஒரு லெவலில் ஒன்று சேர்ந்து அடிக்கடி கிண்ண வேணாம், ஒன்று சேர்ந்து கொதிக்கிற நேரத்தில் கேரட்டு கேப்சிகம் போட்டு தம்மில் வைக்கணும். இப்போதைக்கு இதை இந்த அளவில் நம்ம ஒன்று வர வரைக்கும் கொஞ்சம் திறந்தே வச்சு கொதிக்க விடுவோம். இது மாதிரி நமக்கு அரிசியும் அந்த தண்ணியும் நம்ம மூடி போடாமலே வேக வைக்கும்போது இந்த லெவலுக்கு வந்ததும் நம்ம வச்சுருக்க கேப்சிகம் கேரட்டு இதெல்லாம் இதில் போட்டு பொறுமையாக ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லியை இது கேரட்டு பீன்ஸ் இது கேப்சிகம் உடனே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்ம இந்த நேரத்தில் சேர்க்குறோம். இப்போ புதினா கொத்தமல்லியை இதை நம்ம தாராளமாக போகிறோம். கம்மன் வாசனையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இது மேலே நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய டிப்ஸு இது மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா இருக்குனாங்க. இந்த முழு கருவேப்பிலை கொத்துக்களை சுத்தம் பண்ணி இது மேலே வச்சு இப்போ நம்ம தம்மில் வைக்க போகிறோம். தம்மு வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது விசில்லாம் வராது, விசில் வந்தாலும் வராட்டிலும் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். விசில்லாம் இதில் கணக்கே இல்லை, சிம்மில் வைக்கணும். 10 நிமிஷம் வந்தாலும் வராட்டிலும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிம்பிளில் வச்சு சிம்பிள் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் விசில் வந்தாலும் வராட்டிலும் நம்ம நிறுத்திட்டோம். நிறுத்தின பிறகு ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் நம்ம இப்போ நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நிறுத்தின பிறகும் 10 நிமிஷம் அப்படியே தான் விடணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு அழகாக பிரியாணி வந்திருக்கு. நீங்கள் இப்படி அடியில் விட்டு பார்க்கும்போது தெரியும், அடி பிடிக்காமல் அது நமக்கு பக்காவாக வந்திருக்கும்னு தெரியும். இந்த அடியெலாம் பிடிக்காமல் நம்ம வச்ச தண்ணி காய் எல்லாம் சமமாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இப்போ சர்வ் பண்ண எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி செஞ்சிட்டோம். நல்லாவே இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறதுலையும் உங்களுடைய கமெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் மச். தேங்க்யூ ஸோ மச்.